அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 298 ரூபாய் 9% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 551 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 810 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 912 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 50 தினார் 68 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் ஓரளவுக்கு குறைந்து கூடி வருது. மன்னிப்பும் இல்லை, மண்டியிடுவதும் இல்லை. தொடர்ந்தும் யுத்தமே. தரைப்படையும் களமிறங்கி உள்ளது. அதிரடி அறிவிப்பு. மீண்டும் விமான நிலையம் இழுத்து மூடப்பட்டது. குவைத் மிக முக்கிய எச்சரிக்கை. அதிரடியாக தடை விதிப்பு. குவைத்துடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரி தொடர்ந்தும் சோதனை. பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் 27ஆம் கிழமைக்கான சிறப்பு தொழுகைகள், லைலத்துல் கத்ர் தொழுகை மிகவும் சிறப்பாக பல நாடுகள்லையும், கத்தார், ஓமான், பஹ்ரைன், குவைட் பல நாடுகள்லையுமே மாஷா அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தொழுகை நடந்திருக்குது. அதே போல் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் எத்தனை நோன்பு இன்னும் மிகுதி இருக்குது, 3ஆ 2ஆ அப்படின்றது பிறை கண்ட பிறகு தான் தெரியும். வீடியோ காட்சிகள் கடைசியில் டச் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அதே மாதிரி குவைத்தில் ட்ரிங்கிங் வாட்டர் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபில்டர் பண்ணின தண்ணீர் பாட்டில்களை நீங்கள் தாராளமாக பருகலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஷார்பேனல் விழுந்து தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் எதுவும் பிரச்சனைகள் வந்துச்சா அப்படின்னு பலருடைய கேள்விகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பதிலை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெதன் ஹவாலி சால்மியா பக்கம் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. தண்ணீர் இப்போ 2-3 நாளாகவே ஆஃப் ஆகியிருந்தது. இப்போ ஃபுல்லாகவே தண்ணீர் சப்ளை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட துபாய் விமான நிலையம், டெர்மினல் 3 துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்று அதிகாலை மீண்டும் ஒரு தாக்குதல். இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு மறுபடியும் விமான பயணங்களை உடனடியாக ரத்து செய்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க துபாய் கவர்மெண்ட். அதே மாதிரி முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி மொத்தமாக முடிச்சு விட்டானுங்களா, ஈரானுடைய இன்டர்நெட் இனிமேல் வேலை செய்யாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். இவ்வளவு ஆன பிறகும் நாங்கள் எதுக்கு சீஸ்ஃபயர் அறிவிக்கணும், நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் எதுக்கு மண்டியிடணும்? கடைசி கட்டம் வரைக்கும் போராடி பார்ப்போம். யுத்தம் நிற்காது. இனிமே யுத்த நிறுத்தம் என்பதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்காரு. முடிச்சு தொலைங்களாண்டா, முடியாது போல தான் தெரியுது. பார்ப்போம் எங்கே தான் போய் முடியுதுன்னு.
மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அதிரடியான செக்இன் பல இடங்கள்லையுமே சோதனைகள் நடத்தி வராங்க. அதே போல் மிக முக்கியமான தகவல், சிகரெட்டோ அல்லது சிகரெட் வகைகளோ எதுவுமே இனி டெலிவரி மூலம் விற்கக்கூடாது அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதாவது பெலதியாவில் பக்காலாவுலேயும் சரி அல்லது ஏதாவது ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம்லேயோ இனிமேல் சிகரெட்டோ அல்லது சிகரெட் வகைகளோ டெலிவரி பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி யாராவது விற்று பிடிப்பட்டால் அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். லைசன்ஸ் முதலாவது வார்னிங், ரெண்டாவது டெம்பரரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ளோசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூணாவதாக லைசன்ஸை கேன்சல் செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அனைத்து பகுதிகளையும் கடுமையான சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட ஹவாலி கவர்னரேட்டில் கிட்டத்தட்ட 13 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா அதிரடியான கூட்டம் ஒன்றை கூட்டியிருக்கின்றார். என்ன மாதிரியான முடிவுகளை எதிர்வரும் நாட்கள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். عقدت لجنة الدفاع المدني اجتماعا برئاسة النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح رئيس لجنة الدفاع المدني، وبحضور جميع أعضاء لجنة الدفاع المدني الممثلة بجميع جهات ومؤسسات الدولة لبحث واستعراض استراتيجيات الجاهزية وتنسيق الجهود بين مختلف جهات الدولة في ظل الأوضاع الراهنة التي تمر بها البلاد والمنطقة. وقالت وزارة الداخلية في بيان صحفي أن الشيخ فهد اليوسف اطلع خلال الاجتماع على تقارير تفصيلية حول الأوضاع الراهنة التي تمر بها المنطقة وخطط الطوارئ الموضوعة وتدابير الحماية المدنية لضمان سلامة الجبهة الداخلية. وأكد الشيخ فهد اليوسف بحسب البيان ضرورة اليقظة التامة ورفع مستوى الاستعداد الميداني لمواجهة أي تداعيات محتملة. وشدد على أهمية التكامل والتعاون بين القطاعات العسكرية والجهات المدنية المعنية، مبينا أن المسؤولية المشتركة تتطلب تذليل كافة العقبات لضمان استمرارية الخدمات الحيوية وتأمين المرافق الاستراتيجية في البلاد تحت مختلف الظروف. كما وجه بتحديث البيانات الدورية للخطط وتكثيف التنسيق بين غرف العمليات المشتركة، معربا عن ثقته في قدرة الكوادر الوطنية على التعامل مع الأزمات بكفاءة واقتدار بما يحفظ أمن الوطن وسلامة المواطنين والمقيمين. في الليالي العشر الأواخر تتجه قلوب المسلمين نحو المساجد بحثا عن ليلة القدر التي هي خير من 1000 شهر. اليوم وفي ظل الظروف الإقليمية التي تعيشها المنطقة وتعيشها الكويت تحديدا، اتجه المواطنون والمقيمون لإحياء شعائر هذه الليلة في المساجد. خلكم معنا في التقرير. أستغفرك اللهم من جميع الذنوب والخطايا التعاون الذي لمسناه ووجدناه بفضل الله سبحانه وتعالى في هذا المسجد وفي مساجد الكويت كلها، سواء من وزارة الأوقاف أو من وزارة الداخلية أو حتى من المصلين جزاهم الله خير، ومن الأئمة والقراء الذين التزموا بقوانين البلد وللأوضاع الراهنة التي نحن نعيشها بحمد الله تبارك وتعالى. كنا متكاتفين متعاونين بحيث أننا نكون على قدر المسؤولية في مثل هذه الليلة. الحمد لله في ظل قيادتنا ورجالنا الأبطال، الحمد لله اليوم حياة سعيدة وإيمانيات. واليوم مثل ما انت شايف المسجد سكر من المصلين، والأمور الحمد لله أمن وأمان، وعسى الله يديمه ويتقبل دعائنا يا رب العالمين. في ظل هالأوضاع الحالية شلون شفت التنظيم؟ شلون شفت إقبال الناس على المساجد؟ للأمانة الله يعطيهم الصحة والعافية، قبول طيب. هذا رجال الداخلية ورجال الأمن متواجدين بأغلب المراكز. يا ربي لك الحمد والشكر. احنا بالكويت طبعا برمضان خصوصا الإقبال على المساجد شيء يفرح القلب ويسعد القلب والله، شيء مو طبيعي. خصوصا ليلة 27 ليلة 27 تشوف الناس إقبال مو طبيعي. قبل شوي أنا بالوضوء داخل مو لاقي مكان أتوضأ فيه من الإقبال. تخيل ورا بعض الناس قاعد بالوضوء. يوم دشيت المسجد هني ولا تبارك الله يعني شيء يفرح القلب. أول شيء لازم أن ندعي الكويت ولاة أمرنا والقيادتنا ويحفظ الأمن وجميع إخواننا الجنود المرابطين على الحدود، الله يجزاهم بالخير أنهم قاعد يحرسونا.